அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தைங்க ஏதாவது விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது நம்மள்ட்ட வந்து சொன்னால் நம்ம உடனே என்ன சொல்லுவோம், உன்னால் முடியாது, உனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாலுமே அதை மட்டும் செய்யவே கூடாதுங்க. நம்ம செய்கிற தப்பு அது மட்டும்தான். ஏன்னா 2 நாளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாமல் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு என்னால் முடியாதுப்பா, நான் அப்புறம் செஞ்சு தரேன்னு சொல்லவும், அம்மா நாங்களே செஞ்சுக்கிறோம், சிம்பிளாக ரெசிபி தான், நாங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கிறோன்னு சொல்லி ஃபோன் வாங்கி அவங்களுக்கு தேவையான ரெசிபி பார்த்துட்டு ஃபோனை என் கையில் கொடுத்துட்டு அழகாக 2 பேருமே செய்ய தொடங்கிட்டாங்க. அண்ணன் தம்பி சண்டை போட்டு செஞ்சாலுமே அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்கங்க. நான் வந்து அங்கே எதுக்காக நிற்கிறேன்னா சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதுக்காக தான் கூடவே நின்று என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக அவங்களே வந்து எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரெட் வச்சு தான் ரோல் மாதிரி என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி பண்ணட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு, ஆனால் என் பசங்க கடைசியாக பண்ணனாங்க பாருங்களேன், அழகாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் வேறு பண்ணி விட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சி. நம்ம என்ன செய்யணுமோ அதை பார்த்து தான் பிள்ளைங்க வந்து பழகிறாங்க. உண்மையிலுமே என் பசங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைட்டாக கறி இருக்குன்னு மட்டும் தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் என் பையன் என்னை பார்த்துட்டு, அம்மா முடியாதுன்னு சொன்னீங்களா, எப்படி செஞ்சுட்டுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி